அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 நாம் பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக பிக்கர் பிளானட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது குரு பகவான் மற்றும் சனி பகவான், ராகு கேது பகவான், இவங்கெல்லாம் ஒரு வருடக்கோள்கள் என்று நாம் கூறுவோம். இந்த கிரகத்தினுடைய அடிப்படையை வைத்துத்தான் நம்ம இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்தில் துவக்கத்திலிருந்தே 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தினுடைய 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தில் 9ஆம் இடத்துலையும், மேலும் 10வது மாதம் அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துலையும் அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெயர்ச்சியும் இல்லை. அதாவது உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும், கேது பகவான் 10ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இதை வைத்து இந்த பர்டிகுலரான ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை, அதே போன்று ஜூனிலிருந்து நாம் அக்டோபர் மாதம் முடிய, அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வருடத்தினுடைய எண்டு என்று சொல்லப்படக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் 3 பார்ட்ஸாக பிரிக்க முடியும். ஏனென்றால் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினை வைத்து நாம் பெரும்பாலான விஷயங்களை கூற முடியும். அதே போன்று சனி பகவான் உங்களுக்கு அதே இடத்துல இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. முதலாவதாக இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 2, 5 கூடியவர் 8ஆம் இடத்தில் சென்று அவர் அங்கே மறையும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் இருந்து வந்த லாபங்கள், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தொகையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக தள்ளி போய் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் நம்மளுக்கு இருக்க போகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். 8ஆம் இடத்தில் அவர் மறைந்திருக்கிறார். அந்த மே மாதம் கடைசி வரைக்கும், அதாவது கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குரு பகவான் உச்சமடையக்கூடிய கடக ராசிக்கு செல்ல உள்ளார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று இந்த 6வது மாதத்திலிருந்தே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்க போகிறார். நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்பட போகிறது. நீங்கள் நினைத்த இந்த 6 மாத காலமாக நீங்கள் தள்ளிப்போன, நீங்கள் நினைத்து வந்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய காலம் வரப்போகிறது. 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலராக இந்த ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தில் இருந்துட்டு உங்கள் ராசியை பார்க்க உள்ளார். அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிவதினால் உங்களுக்கு தன மேன்மை ஏற்படும். அதாவது நிறைய வருமானம் ஏற்படும். அதே போன்று தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கௌரவம் கூடக்கூடிய வகைகளிலும், மேலும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வகைகளிலும், மேலும் இன்சென்டிவ் போன்ற விஷயங்கள் அனைத்துமே அனுகூலமான ஒரு பலனாக அமையும். மேலும் 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவானுடைய இந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விலகும். அந்த 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சக்ஸஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
எப்போ அப்படின்னிங்கன்னா இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு தான். அந்த ஜூன் மாதத்துலேருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு சில நபர்களுக்கு 15 நாட்களுக்கு முன்பாகவோ இல்லைனா 15 நாட்களுக்கு பின்பாகவோ உங்களுக்கு அந்த பலன்கள் பாசிட்டிவான வைப்ஸ் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நிரந்தரமாக குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் நிச்சயமாக செய்து வர வேண்டும். ஸோ இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதுவரைக்கும் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே தடைகள், தாமதங்கள், உங்களுடைய பிளான்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆகாமல் இருக்கிறது, நிறைய அன்பர்கள் நிறைய பிரான்ச்சஸ் தொடங்கணும், அதே போன்று தொழிலில் வந்து சில முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தது எல்லாமே தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 6 மாதம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் இந்த குரு பகவான். அதே போன்று இந்த வருடத்தில் அதிசாரமாக குரு பகவான் 31/10/2026 அதாவது நவம்பர் மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் கடைசி தேதி, அக்டோபர் மாதம் கடைசி தேதி என்றால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அவர் பார்த்திங்கன்னா அதிசாரமாக உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் செல்ல உள்ளார். ஸோ உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடத்தை பார்வையிடுவார். ஸோ 2ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் தனக்காரகன் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான பண வரவு ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களுடைய வேர்ட்ஸுக்கு வந்து மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து உங்களுடைய அந்த வாக்கு வன்மை ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால் அதாவது சுகபோக மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அந்த இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாத காலம், அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வரப்போகிறார். ஸோ அந்த ரீதியாக நிறைய அன்பர்களுக்கு புதிய வண்டி, வாகனம், வீடு போன்ற விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போன்று பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் எதிர்ப்புகள் குறையும். உங்களுடைய எதிர்ப்புகள் மற்றும் உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கம்மியாவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும். அதே போன்று வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்தால், அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகளும், அதில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமையும். ஸோ இந்த குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் இந்த வருடத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த இயர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் விதமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதே போன்று சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது வந்து ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி குலதெய்வ வழிபாடை செய்வதற்கான ஒரு நல்ல காலமாக இந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மிகச் சாலச்சிறந்த விஷயமாக நிச்சயமாக அமையும். அதே போன்று கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுடைய பார்வை, அதாவது வந்து ஒரு விஷயத்தில் லாபம் வரும் என்று நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வராமல் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் தான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வந்து ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. ஜான்வரியிலிருந்து ஜூன் வரைக்கும் 2026 வந்து ஒரு மத்தியமமான ஒரு மாடரேட்டான ஒரு குரோத்தை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று 2ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் உங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது வந்து ஒரு வாக்கு கொடுப்பது மற்றும் சில விஷயங்களை மற்றவரிடத்தில் கம்யூனிகேட் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயர் தான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் நம்ம ஏற்கனவே பலமுறை கூறியபடி ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். ஏனென்றால் 9 மற்றும் 10ஆம் இடங்களில்
இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று ராகு கேதுனுடைய பயிற்சி இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் 5/12/2026 அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றார். அவர் ஆல்ரெடி 4ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்போது சூப்பரான ரிசல்ட்டு. குறிப்பாக அதாவது ஐடி செக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள், சேல்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயத்தை அச்சீவ் செய்ய முடியும். நீங்கள் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்க, ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் அமையும். மினிமம் ஒரு 25 to 30% ஹைக்கில் நீங்கள் வேறு சில கன்சர்னில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிரியேட் செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் உடைய ராசிக்கு 10ல் இருக்கார். ஸோ 10லேருந்து 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நிறைய கோயில்கள், நிறைய க்ஷேத்திரங்கள், நிறைய விஷயங்கள் போய் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய அன்பர்களுக்கு, குறிப்பாக வயதில் மூத்த அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக சென்று வர வேண்டும் என்று எண்ணியிருந்த டெம்பிளுக்கு, அதாவது கோயில்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். அதாவது தொலைவில் எட்டி பார்க்க முடியாத கோயில்கள், ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு எல்லாமே நீங்கள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில், இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ பௌர்ணமி தோறும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். மினிமம் இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் டெஃபினட்டாக குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் குலதெய்வத்தினுடைய திருவுருவப் படத்தையோ நீங்கள் வைத்து வழிபாடு செய்து வரும் பொழுது நிச்சயமாக நற்பலன்களை பெறுவீர்கள். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ மேலும் பல ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.